பிறப்புல இருந்து படிப்பு வர, வேலையில இருந்து முதுமை வர எங்களை யாருக்கும் சார்ந்திருக்க விடாமல் எங்களுக்கான தேவையை நாங்களே பாத்துக்க துணையா நிக்குது திராவிட மாடல் அரசு. இந்த தைரியம் எங்களுக்கு நேத்து ராத்திரிலாம் வரல. இது எங்க ரத்தத்துல ஊர்னது. எங்க தாத்தா பெரியார் விதைச்ச விதை, எங்க அண்ணா, எங்க கலைஞர், எங்க ஸ்டாலின் போட்ட சட்டம். ஏன்னா இது எங்களுக்கான காலம். இது திராவிட மாடல் காலம். ஸ்கூலுக்கு போற வயசுல பசி இல்லாம படிக்க முதலமைச்சரோட காலை உணவு திட்டம். ஸ்கூல் முடிஞ்சதும் படிச்சது போதுமான்னு சொன்ன காலம் போய் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு காலேஜ் போறியா, மாசம் 1000 ரூபாய் உங்க பேங்க் அக்கவுண்ட்ல வரவு வைக்கிற புதுமை பெண் திட்டம். உலகத்தை எதிர்த்து நிக்க நம்ம ஸ்கில்ஸ வளர்த்துக்கணும். அதுக்கு நான் முதல்வன் திட்டம். வேலை தேடணும், வேலைக்கு போகணும்னு சொந்த ஊரை விட்டு டவுனுக்கு வந்தா சேஃபா தங்குறதுக்கு தோழி ஹாஸ்டல். சரி, வேலைக்கும் போயாச்சு. ஆனா சம்பளத்துல பாதி பஸ் சார்ஜுக்கே போகுதா? அதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்ற மாதிரி விடியல் பயணம். வீட்டுக்காக உழைக்கிற உழைப்புக்கு லீவே கிடையாது. காலையில ஆரம்பிச்சு ராத்திரி வரைக்கும். ஆனா நீ வீட்டுல சும்மா தானே இருக்க அப்படின்னு கேக்குற சமூகத்துல அங்கீகாரமா வந்ததுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை. பொம்பளைங்க 4 பேர் சேர்ந்தா ஊர்வம்புன்னு சொன்ன சமூகத்துல அதே 4 பேர் சேர்ந்தா பொருளாதார புரட்சின்னு காட்டியது திராவிட மாடல். மகளிர் சுய உதவி குழுக்கள் தர்மபுரியில கலைஞர் போட்ட விதை. இன்னைக்கு லட்சம் கோடிகளை தாண்டி பேங்க் லோன் வாங்கி நாங்க ஹவுஸ் ஒய்ஃப் இல்ல பாஸ், நாங்க ஆண்டர்பிரனர்ஸ் அப்படின்னு பெருமையா சொல்ற காலம் இது. வயசாயிடுச்சு, உடம்பு முடியல, ஆஸ்பத்திரிக்கு போக அலையணுமா? மக்களை தேடி மருத்துவம் உங்களை தேடி வரும். முதியோர் ஓய்வூதியம் உங்களை தாங்கி பிடிக்கும். நாங்க தைரியமா பறப்போம். ஏன்னா எங்க விதி இனி எங்க கையில. We do not want to be saluted. We do not want to be put on pedestals. We do not want to be worshipped. We do not want to be called mothers. We don't want to be sisters, your wives. We want to be respected as equals.